விஜய் ஈரோட்டில் மீட்டிங் போட்டிருந்தார். பிரமாண்டமான கூட்டம், நல்ல கூட்டம். ஆனால் அந்த கூட்டத்துக்கு தகுந்த அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்குதான்னு சொன்னால் அது சந்தேகமாக தான் இருக்குது. இன்னும் அவர் நிறைய மேடையில் பேசுகிறதுக்கு பயிற்சி எடுக்கணும். ரெண்டாவது, அந்த வரலாறுகளை எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். விரல் நுனியில் வரலாறு வச்சுருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்காங்க. அது மாதிரி அந்த வரலாறுகளை எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ தீய சக்தி, திமுக தீய சக்தி அப்படிங்கிறாரு. அது மக்கள் எப்படின்னு நினைக்கிறாங்க தெரியாது. இவர் தூய சக்தி அப்படி சொல்கிறாரு. அது தூய சக்தியா இல்லை சினிமா மோகத்தால் வந்த மாய சக்தியா அப்படிங்கிறத மக்கள் சொல்லுவாங்க. போக போக தான் மக்கள் சொல்லுவாங்க. இவரும் தூய சக்தியை நிரூபிக்கணும். அந்த வரும் காலங்களில் அதை எங்களுடைய தூய சக்தி தான் அப்படிங்கிறது நிரூபிக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். அதே சமயத்தில் இப்போ இந்த ஏடிஎம்கே டிஎம்கேலேருந்து வர்றவங்களெல்லாம் தீவிரமாக கண்காணிக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். மறுபடியும் ஊழலை கொண்டு வந்தால் அது மறுபடியும் தீய சக்தி மாதிரி தான் ஆகும். அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. அடுத்தது இந்த பெரியார் என்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு. பெரியார் கடவுள் மறுப்பாளர். கடவுள் மறுப்பு தான் அவருடைய பிரதான கொள்கை. இவர் கடவுள் மறுப்பு இது பண்ணுறாரா அப்படி சொல்லணும். அதை விலைக்கு சொல்லணும். ஆமாம், நான் கடவுளை மறுக்கிறேன், ஆன்மீகத்தை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நான் நாத்திகவாதி அப்படியான்னு தெளிவுபடுத்தணும். பெரியார் கொள்கைன்னு அதானே பெரியார் கொள்கை, அதை சொல்லணும். அதே சமயத்தில் இந்த இப்போ நிறைய மீட்டிங் போட்டு பேசிட்டார். எல்லா மீட்டிங் ஒரு தடவை சொல்லியாச்சு. திமுக தான் என்னுடைய எதிரி, திமுக தான் தீய சக்தி சொல்லியாச்சு. அதையே ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதாவது தன்னுடைய தொண்டர்கள் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி இருக்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது நான் வந்தால் மது விலக்கு எடுத்துருவேன், நீர்நிலைகளெல்லாம் என்ன பண்ணுவேன், மது விலக்கு கொண்டு வருவேனா, இதெல்லாம் சொல்லணும். பெண்களுக்கு என்ன செய்கிறேன், கல்வி கொள்கை எந்த மாதிரி இருக்கும், இதை பற்றியெல்லாம் பேசணும். அதெல்லாம் பேசுகிறதில்ல. வர்ற ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் 7 நிமிஷத்தில் இந்த பாட்டு தான் பாடுறாரு. திமுக எதிரி, கொள்கை எதிரி, திமுக எதிரி, இதைத்தான் சொல்கிறாரு. இது ஒரு தடவை சொன்னால் தெரிஞ்சது தானே, வரும்போதே சொல்கிறது தெரிஞ்சது தானே. அதுக்கப்புறம் உங்கள் கட்சியில் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அட்லீஸ்ட் ஒரு தோராயமாக என்ன ஐடியா இருக்குது அதை சொல்லணும் இல்லையா? அதுதானே ஒரு சிறப்பு மீட்டிங்க்கு அடையாளம். ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மீட்டிங் போட்டு பேசினா அது என்ன பண்ண முடியும்? மக்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியாதே. அதனால் அதுக்கு ஒரு முடிவான ஒரு கருத்து சொல்லணும்.